ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கதையின் பெயர் கல்லூரி வாத்தியாரின் மக்கு மனைவி. கதையின் நாயகன் பெயர் குகன். கதையின் நாயகி பெயர் மயூரி. குகன் என்ற பெயருக்கு அர்த்தம் முருகன். மயூரி என்ற பெயருக்கு அர்த்தம் மயில். மயில் முருகனுக்கு வாகனமாகத்தான் இருக்கும். இந்த கதையில் மயில் முருகனுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கும். கல்லூரியின் வாத்தியார் குகன், படிக்காத மக்கு மனைவி மயூரி. இவர்கள் 2 பேரும் சந்திக்கும் காதல் போராட்டங்கள். இதை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ரொமான்டிக் ஸ்டோரி. கதையின் தொடக்கத்தில் குகன் அவனது மனைவியை பின்னால் இருந்து அணைத்தவாறு முத்தமிட முயலுகிறான். மயூரி மறைக்கிறாள். இப்பொழுது கண் விழித்து எழுந்திருக்கும் குகன் அவனது வகுப்பறையில் இருக்கிறான். ஏனடி என்னை சித்திரவதை செய்கிறாய்? ஏனடி என் கனவில் வந்து வதைக்கிறாய் என்று நினைத்த குகனின் கண்களில் சிறிதாக கண்ணீர் துளிகள் தேங்க வகுப்பறையை பார்க்கிறான். வகுப்பறையில் அனைவரும் ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓவியக்கலை பயிற்சி வகுப்பு ஆசிரியர் தான் நம்ம குகன். குகனும் அவனது இருப்பிடத்தை விட்டு எழுந்து மாணவர்களிடம் செல்கிறான். அவர்கள் வரைந்திருக்கும் ஓவியத்தை பார்க்கிறான். தேவி, எழுந்து நில் என்று அவனோ அவனது வகுப்பில் படிக்கும் ஒரு மாணவியை எழுப்ப அவளும் எழுந்து நிற்கிறாள். சார், சொல்லுங்கள். ஏன் எனது உருவப்படத்தை வரைந்திருக்கிறாய்? தாங்கள் தானே சார் உங்களுக்கு பிடித்ததை வரையுங்கள் என்று கூறினீர்கள். அதான் எனக்கு பிடித்ததை வரைந்துள்ளேன். உனக்கு பிடித்தது என்றால்? எனக்கு பிடித்தது தான். நீங்கள் தான். என்ன கூறுகிறாய் நீ? ஏன் சார், உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா? புரியவில்லை என்று தானே உன்னிடம் கேட்கிறேன். புரியவில்லை என்றால் கூறுகிறேன் சார். உங்களை பிடித்துள்ளது, அதனால்தான் உங்களை வரைந்துள்ளேன். புரியவில்லை. உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களை காதலிக்கிறேன், அதனால் உங்களது உருவப்படத்தை வரைந்துள்ளேன். என்ன பேசுகிறாய் நீ? எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. அந்த திருமண பந்தம் நீடிக்கவில்லை. நீங்களும் உங்களது மனைவியும் பிரிந்து விட்டீர்கள். எல்லாமே எனக்கு தெரியும். தெரிந்துதான் இப்படி பேசுகிறாயோ? ஆம் சார், தெரிந்துதான் இப்படி பேசுகிறேன். உங்க பாரு தேவி, தேவை இல்லாமல் மனதில் ஆசையை வளர்த்து கொள்ளாதே. என் வாழ்க்கையில், என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை நான் அடைந்துள்ளேன். இதற்கு மேல் எனக்கு இன்னொரு கல்யாணம் என்பது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெண் என்பது கிடையாது. புரிகிறதா உனக்கு? நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது. ஆனால் உங்கள் அம்மாவிற்கு தான் புரியவில்லை. உங்களுடைய அம்மா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை பெண் பார்த்து சென்று விட்டார்கள். இன்று இரவு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்த பண்டிகை இருக்கிறது. நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களுடைய அம்மாவிடம் கேளுங்கள் என்று தேவியும் குகனை குழப்ப குகனுக்கு தூக்கி வாரி போடுகிறது. குகனும் எதுவும் பேசாமல் வகுப்பறையை விட்டு வெளியே வந்து கைபேசியை எடுத்து அவனது அம்மாவை தொடர்கிறான். ஹலோ குகா, சொல்லடா. மா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏனடா கைபேசியை எடுத்ததும் கத்தி கொண்டிருக்கிறாய்? கொத்தாமல் என்ன செய்வேன்? மா, நீங்கள் செய்வது சரிதானா? தெரிந்துதான் எல்லாம் செய்கிறீர்களா? எதுக்கு இப்படி கத்தி கொண்டிருக்கிறாய்? எனக்கும் தேவிக்கும் இன்று இரவு நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறதா? இந்த விஷயம் உண்மைதானா? உண்மைதான் குகா. உன்னிடம் யார் சொன்னார்கள்? தேவிதான் சொன்னாள். மா, எதற்கு இப்படி ஒரு விபரீதம்? எதடா விபரீதம்? எது விபரீதம்? உனக்கு திருமணம் செய்து வைத்து பேரப்பேத்தியோடு சேர்ந்து விளையாடணும் நினைப்பது தவறா? மா, தவறல்ல. அதற்குன்னு 2வது திருமணம் இப்படி யோசிக்கிறீர்கள்? நீயாக தான் ஆசைப்பட்டு மயூரியை திருமணம் செய்து அழைத்து வந்தாய். அதற்கு நான் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லவில்லை. உன்னுடைய முதல் திருமணம் தோல்வியுற்றது. இப்பொழுது நான் பார்க்கும் பெண்ணை திருமணம் முடித்துவிட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு வழியை பாரு. வேறெதுவும் பேசாதே என்று கைபேசியை துண்டிக்க குகனுக்கோ வேற எதுவும் பேச முடியாமல் அந்த இடத்தில் திகைத்து போய் நிற்கிறான். இப்பொழுது நான் என்ன செய்வது? என் அம்மாவிற்கோ நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரியவில்லை. என்னுடைய மக்கு மனைவிற்கோ நான் என்ன கேட்கிறேன் என்பதை புரியவில்லை. இவர்களுக்கு மத்தியில் நான் தான் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் என்று புலம்பியவாறே குகன் வகுப்பறைக்குள் சென்று அவனது இருப்பிடத்தில் அமர்கிறான். இருந்தாலும் மயூரியை மறக்க முடியாத குகன் அவனது கைபேசியை எடுத்து
மக்கு மனைவி மயூரி என்று பதியப்பட்டுள்ள நம்பரை அழுத்தி மயூரியை தொடர்கிறான். ஹலோ குகன். மயூரி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சமைத்து கொண்டிருக்கிறேன். என்னடி, என்னுடைய வீட்டில் என்னுடன் இருக்கும் பொழுது சமைக்க சொன்னால் இட்லிக்கு பதில் மல்லிகைப்பூவை தருகிறாய். இப்பொழுது உங்களது வீட்டில் சமைத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய். குகன், அதையெல்லாம் பேச வேண்டாம். இப்பொழுது எதற்கு அழைத்தீர்கள்? இன்று இரவு எனக்கு நிச்சயதார்த்த பண்டிகை இருக்கிறது. நீதான் வந்து நடத்தி வைக்க வேண்டும். என்ன கூறுகிறீர்கள்? இன்று இரவு எனக்கும் என்னுடைய வகுப்பு மாணவி தேவிக்கும் நிச்சயதார்த்த பண்டிகை இருக்கிறது. காதில் விழுகிறதா என்ன? வந்து நடத்தி வை. சரி குகன், வருகிறேன். என்னடி மனைவி நீ? என்ன மனைவி? என்ன பொண்டாட்டி? எனக்கு புரியவில்லை. கணவன் பொண்டாட்டியை அழைத்து நிச்சயதார்த்தத்தை நடத்திவை என்கிறான். அவனிடம் வம்புக்கு நிற்காமல் வருகிறேன், நடத்தி வைக்கிறேன் என்று கூறுகிறாய். என்ன மனைவி நீ? அதான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று என்னை விட்டு விலகிவிட்டீர்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது? உங்களுடைய ஆசை உங்களது வகுப்பு மாணவியை திருமணம் முடிக்க வேண்டும் என்பது. இதற்கு நான் என்ன செய்வது? நீங்கள் அழைத்துள்ளீர்கள், அப்பொழுது நான் வந்து நடத்தி வைக்கத்தானே வேண்டும் என்று ஒன்றும் அறியாத சின்ன குழந்தை போல் மயூரியும் பேச, இதற்கு மேல் உன்னிடம் பேசி எதுவும் ஆகப் போவதில்லை. நீ வா, அங்கே வைத்து உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அழைப்பை துண்டித்த குகனோ அவனது மனதிற்குள் ஒரு திட்டமிடுகிறான். மயூரி, இன்று என் நிச்சயதார்த்த பண்டிகைக்கு வருவாய். ஆனால் மீண்டும் நீ உன் வீட்டிற்கு செல்ல மாட்டாய். என் வீட்டில் எனக்கு மனைவியாகத்தான் நீ வாழப்போகிறாய். என் அம்மாவே தடுத்தாலும் நீ என்னுடைய மொக்கு மனைவிடி. உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் என்றவாறு அவனும் நினைத்து கொண்டு உட்கார்ந்திருக்க, இப்படியே பொழுது இரவு மங்குகிறது. குகனின் வீட்டில் நிச்சயதார்த்த பண்டிகைக்கு தேவையான எல்லா சம்பிரதாயங்களும் நடந்து கொண்டிருக்க, குகனின் கண்கள் மயூரியை தேடுகின்றனர். ஐயரோ நிச்சயதார்த்த ஓலையை படிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் குகன் நிறுத்துகிறான். ஐயரே, கொஞ்ச நேரம் நிச்சயதார்த்த ஓலையை படிக்க வேண்டாம். தம்பி, நல்ல நேரம் போய்கொண்டிருக்கிறது. இருக்கட்டும், நல்ல நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்லும்போது நீங்கள் நிச்சயதார்த்த ஓலையை படிக்க ஆரம்பியுங்கள். இப்பொழுது நான் டிஜே பார்ட்டி ஒன்று அமைத்துள்ளேன். அதை அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் என்று நிச்சயதார்த்த ஓலையை தற்காலிகமாக நிறுத்துகிறான் குகன். இதே சமயம் மயூரியும் அந்த இடத்திற்கு வருகிறாள். மிகவும் அழகாக இருக்கிறாள். ரோஜா பூ இதழ்கள் கலரில் அவளது புடவையும் மினுமினுக்க, அவளது உதட்டில் மிகவும் சிரிப்புத்தான். குகனுக்கு தான் நெருகிறது. ஏனடி இப்படி சிரித்து என்னை சாவடிக்கிறாய்? கணவனது நிச்சயதார்த்த பண்டிகைக்கு வரும் மனைவிகள் இப்படியா சிரித்து கொண்டிருப்பார்கள்? நீ என்னை கொடுப்பேத்த வேண்டும் என்றே சிரிக்கிறாயா? இல்லை உன்னுடைய நினைப்பு தான் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று குகனோ கொதித்து போய் நின்று கொண்டே இருக்கிறான். மயூரியின் அழகில் மயங்கி மயூரியவே பார்த்து கொண்டிருக்கிறான். மயூரியோ குகனை கண்டு கொள்ளவில்லை. அவளது வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாள். வந்திருக்க அனைவருக்கும் குளிர்பானங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இங்கே டிஜே பார்ட்டி ஆரம்பிக்க அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு சத்தம், ஹாய் மயூரி என்று. மயூரியும் திரும்பி பார்க்க குகனின் நண்பன்தான் மயூரியிடம் பேசி கொண்டிருக்கிறான். மயூரி, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கணவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது. அதை போய் நிறுத்தாமல் வந்திருக்கும் அனைவருக்கும் குளிர்பானங்கள் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அது என்னவென்றால், ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்ய வேண்டும்? கணவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கிறதோ அதையெல்லாம் நடத்தி வைக்க வேண்டும். என்னுடைய கணவருக்கோ அவருடைய வகுப்பு மனைவியை பிடித்திருக்கிறது. அதனால்தான்
நானும் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து உள்ளேன். என்னுடைய கணவர் என்னையே இந்த நிச்சயதார்த்த பண்டிகைக்கு அழைத்துள்ளார். அதனால்தான் நானும் வந்திருக்கிறேன். மயூரி, என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களது கணவர் அழைத்தால் அவருடைய கன்னத்தில் 2 போட்டுவிட்டு ஏனடா என்னை ஏமாற்றுகிறாய் என்று கேட்காமல் இங்கு வந்து இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடத்த வந்திருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். ஆமாம், என்ன செய்வது? என்னுடைய கணவருக்கு என்னை பிடிக்கவில்லை. ஏன் என்று கேட்டால், நீ மக்கு மனைவியடி, உன்னை எனக்கு பிடிக்காது என்று கூறுகிறார்கள். நான் என்ன செய்வது? மக்காக இருப்பது என்னுடைய இயல்பு. இதை எப்படி நான் மாற்றிக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்கள் என்று மயூரியும் குழந்தை போல் பேசுகிறாள். அவளது முகத்தில் குழந்தைத்தன பாவனைகள் தான் அனைத்தையும் குகன் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு எரிச்சல். ஏனடி இன்னும் என்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறாய்? என்னுடைய நண்பனிடம் என்னடி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கொதித்து போய் நின்று கொண்டிருக்கிறான். ஒட்டியே மயூரி என்று கத்திக்கொண்டே இப்பொழுது குகனோ அவர்கள் இருவரும் இருக்கும் இடத்திற்கு மிகவும் கோபமாக வருகிறான். மயூரியோ பயந்தவாறு குகனின் நண்பனிடம், அண்ணா, ஏன் இவர்கள் இவ்வளவு கோபமாக இங்கே வருகிறார்கள்? மயூரி, இதற்கு பேர்தான் ஜெலஸ். அப்படின்னா இப்போ என்னுடைய நண்பன் என்ன செய்கிறான் என்று மட்டும் பாரு என்று குகனின் நண்பனோ மயூரியை குழப்ப, மயூரியோ பாவமாக குகனை பார்த்தவரை நின்று கொண்டிருக்கிறாள். வேகமாக வந்த குகனோ மயூரியின் கைகளை பிடித்து அவனிடம் இழுத்து, ஏனடி, என்றாவது என்னிடம் உன் கைகளை நீட்டியுள்ளாயா என்று கேட்க, மயூரியும் ஒரு மாதிரி முகப்பாவனைகளை வைத்து கொண்டு, எதற்கு நீட்ட வேண்டும்? நீங்கள் தான் என்னை நடனமாட கூப்பிடவே இல்லையே. சரியடி, இதுவரை கூப்பிடலை, இப்போ கூப்பிடுகிறேன், வா நடனமாடுவோம் என்று அழைக்க, குகனின் அம்மாவோ, டேய் குகா, என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? அம்மா, இது என்னுடைய வாழ்க்கை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று மயூரியின் கைகளை பிடித்து அவனது கைகளை மயூரியின் இடுப்பில் பதிக்கிறான். இப்பொழுது மயூரிக்கு ஒரு விதமாக கூச்சம். குகா என்று அழைக்க, குகனோ, ஏனடி சினுங்குகிறாய்? ஏன், நான் உன்னுடைய கணவன் தானே என்று இவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்க, தேவிக்கோ கண்கள் சிவக்கின்றனர். வேகமாக தேவி குகன் மயூரி இருக்கும் இடத்திற்கு வந்து குகனின் கைகளை பிடித்து, குகா, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் அங்கே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் முதல் மனைவியுடன் சேர்ந்து நடனமாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று தேவியும் கேட்க, குகன் தேவியை பார்த்து, இங்க பார் தேவி, எனக்கு என்னுடைய மனைவியை மட்டும்தான் பிடிக்கும். அது என்னுடைய மயூரி, என்னுடைய முதல் மனைவி. அவள்தான் எனக்கு என்றென்றும் மனைவி. உனக்கு புரிகிறதா? நான் கல்லூரியில் வைத்தே உன்னிடம் கூறினேன், எனக்கு என் மனைவியை மட்டும்தான் பிடிக்கும் என்று கூறினேன். நீதான் ஏதோ வசனம் எல்லாம் பேசினாயே. இப்பொழுது புரிகிறதா? நான் என் மனைவி மீது எவ்வளவு காதலில் உள்ளேன் என்று உனக்கு புரிகிறதா? என் அம்மா உன்னிடம் கேட்டார்கள் என்றால் நீ என்னிடம் கூறியிருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் நீ சம்மதம் தெரிவித்திருக்கிறாய். இதெல்லாம் உன்னுடைய தப்புதான். புரிகிறதா? அம்மா, இங்கே பாருங்கள், நானும் என் மனைவியும் தற்காலிகமாக தான் பிரிந்துள்ளோம். புரிகிறதா உங்களுக்கு? என் மனைவியை நான் அவ்வளவு காதலிக்கிறேன். என் மனைவி என்னதான் மக்காக இருந்தாலும் அவள் என்னுடைய மனைவி. நான் காதலித்த முதல் பெண் அவள். அவளை எப்படி என்னால் விட்டு விலக முடியும்? நீங்கள் எப்படி இப்படி நினைத்தீர்கள் என்று குகனும் வரிசையாக பேசிக்கொண்டிருக்க, மயூரியும் ஒரு விதமாக குழப்பமாக குகனை பார்க்கிறாள். குகா, இப்பொழுது உங்களுக்கு நிச்சயதார்த்த பண்டிகை நடக்காதா என்று ஒன்றும் அறியாதது போல் கேட்க, குகனுக்கோ பக்கென்று இருக்கிறது, பத்திக்கிட்டு வருகிறது. ஏனடி, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு சுத்தமாக புரியவில்லையா? இல்லை, என்னிடம் நடித்து கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீ என்ன நினைப்பில் தான் இருக்கிறாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை குகா.
நீங்கள்தான் உங்களுக்கு நிச்சயதார்த்த பண்டிகை இருக்கிறது, வந்து நடத்தி கொடு என்று என்னை அழைத்தீர்கள். இப்பொழுது இந்த பெண்ணிடம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே என்னதான் நடக்கிறது? ஒடியே மயூரி, இவ்வளவு நேரம் இங்கே என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றே புரியவில்லை உனக்கு? நீ மக்கு மனைவியடி, உனக்கு எப்படி புரியும்? என்னுடைய காதல் உனக்கு எப்படியடி புரியும்? புரியாமல் தானே என்னை தவிக்க வைத்து கொண்டிருக்கிறாய். இன்னுமா புரியவில்லை? உன்னிடம் எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்? உன்னிடம் எப்படி கூறி என்னுடைய காதலை புரிய வைப்பேன் என்று எனக்கே புரியவில்லை. புரிந்து கொள்ளேன் மொக்கு மனைவியே என்று குகனோ மயூரியிடம் கத்தி கொண்டிருக்கிறான். இருந்தாலும் மயூரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீங்கள் தான் கூறினீர்கள், சாதம் கல்லாக இருக்கிறது, கொஞ்சம் பூவாக வடி என்று கூறினீர்கள். நான் வடித்து பார்த்தேன், பூ வரவில்லை. அதற்கு பதிலாக பூக்களை வைத்து உங்களுக்கு டிஃபன் கேரியர் பண்ணி அனுப்பி வைத்தேன். அதற்கு வீட்டுக்கு வந்து அந்த கத்துகிறீர்கள். இது என்னுடைய தப்பா? நீங்கள் தானே பூவாக வடிக்க சொன்னீர்கள். பூ வரவில்லை என்றால் பூவை தான் வைத்து அனுப்புவேன். பூவாக வடி என்றால் கல்லாக இருக்கிறது, இன்னும் சற்று சேர்த்து வேகவிடு என்று அர்த்தம். இதை நீங்கள் என்னிடம் முதலிலே கூறியிருக்கலாமே. என்னிடம் வந்து பூவாக வடி என்றால் பூக்களை தான் வைத்து அனுப்புவேன். சரி, இது ஓகே. இட்லி பூவாக இருக்க வேண்டும் என்றால் மாவில் பூக்களை அரைத்து கொட்டவா என்று கேட்கிறாய்? ஆமாம், நீங்கள் இட்லியும் கல்லாக இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். இட்லி பூவாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய முடியும்? பூக்களை தான் அறுத்து கொட்ட முடியும். அதனால்தான் உன்னையே நான் மக்கு மனைவி என்று கூறுகிறேன். நான் கூறுவதற்கு நீ கோபித்து கொண்டாய். இதற்கு நான் என்ன செய்வது? ஆமாம், எப்பொழுது பார்த்தாலும் மக்கு மக்கு என்று என்னை திட்டிக் கொண்டே உள்ளீர்கள். என்னிடம் வந்து ஏதாவது அன்பாக பேசுகிறீர்களா? என்னிடம் எடுத்து கூறுகிறீர்களா? எப்பொழுது பார்த்தாலும் மக்கு மக்கு என்று என்னை திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மயூரியும் ஒரு சினுங்க. குகனின் பார்வைகள் மயூரியை விட்டு விலகவில்லை. தேவி, குகனின் அம்மா, குகனின் நண்பன் எல்லாரும் இவர்கள் இருவரையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடே, இங்கே என்னடா நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்க குகனோ காதல் விளையாட்டு என்று மயூரியின் கன்னத்தை பிடித்து கிள்ளி, இங்கு பாருடி மயூரி, இன்று காலை நீ என் கனவில் வந்தாய். எப்படி வந்தேன் என்று கூறினால் நீ என்னுடன் இருக்க மாட்டாயே, இங்கிருந்து சென்று விடுவாய். அப்புறம் நான் உன் பின்னாடியே பைத்தியம் மாதிரி சுத்த வேண்டும். எப்படி வந்தேன் என்று சொன்னால் தானே எனக்கு தெரியும். உனக்கு தெரியவே வேண்டாம், அதை இன்று இரவு உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று குகனும் ஒரு விதமாக பேச, மயூரியும் இப்பொழுது நான் இங்கே தான் இருக்க வேண்டுமா? இதில் என்னடி உனக்கு சந்தேகம்? நீ என்னுடைய மனைவி, நீ இங்கே தானே இருக்க வேண்டும் என்று குகனும் கூற, மயூரியும் குகனை பார்த்து, நீங்கள் தானே என்னை பிடிக்கவில்லை, நான் ஒரு மக்கு என்று நீங்கள் கூறி என்னை விட்டு பிரிந்தீர்கள். ஆம், உன்னை விட்டு பிரிந்ததற்கு அப்புறம்தான் உன்னுடைய நினைவுகள் என்னை மிகவும் வாட்டிவிட்டன. என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? இரவில் தூங்கினேன், இடையில் முழித்தேன். உன்னுடைய ஞாபகங்கள், ஏன் ஏன் என்ற கேள்விகள் என்னுடைய மனதில் மிக ஆழமாக நீ பதிந்து விட்டாய். நீ இல்லை என்றதும் என்னால் தூங்க முடியவில்லை, என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியவில்லை. அவள் மக்காக இருந்தாலும் எப்பொழுதும் உன் கூடவே தானடா இருந்தால், அவளை எதற்கு விட்டு பிரிந்தாய் என்று என் மனதிற்குள் 1000 கேள்விகள். என்னுடைய கண்களில் தினமும் கண்ணீர் துளிகள். எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருந்தேன். நீ மக்காக இருந்தாலும் நீ பண்ண சின்ன சின்ன வேலைகளில் நான் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு உறவு என்பது இல்லாமல் ஏதோ திருமணம் செய்து கொண்டோம், ஏதோ வாழ்கிறோம் என்பது போல் இருப்பதுதான் எனக்கு வெறியாகிவிட்டது. உன்னிடம் வந்தால் ஏதோ ஒரு குழந்தையை பார்ப்பது போல் பார்க்கிறாய். உன்னிடம் வந்தால் சீ போ என்கிறாய். எனக்கு எப்படி இருக்கும்? இங்கே பாரு மயூரி, உன்மேல் இருக்கும் காதல் உன்னிடம் நெருங்குகிறது. ஆனால் நீ என்னை விட்டு விலகுகிறாய். இதனால் தான் உன்னை விட்டு பிரிந்தேன். பிரிந்ததற்கு அப்புறமும் நீ என் நினைவுகளில் மட்டும் தானடி இருக்கிறாய்.
என்னை விட்டு செல்லாமல். அதனால்தான் நீ என் நினைவுகளில் மட்டும் இருந்தால் பத்தாது, என்னுடன் இருக்க வேண்டும். நீ இன்று என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நீ எனக்கு வேண்டும் என்ற முடிவோடு தான் நான் இருக்கிறேன் என்று குகனும் மயூரியிடம் பேசிக்கொண்டிருக்க, சார், நான் உங்களை மிகவும் பிடித்து உங்களுடைய உருவப்படத்தை என்னுடைய பேப்பரில் வரைந்துள்ளேன். இதை பார்த்தும் என்னுடைய காதல் உங்களுக்கு புரியவில்லையா? காதலுக்கே தகுதியில்லாதவர்களிடம் போய் கெஞ்சி கொண்டிருக்கிறீர்கள் என்று தேவியும் குகனிடம் கேட்க, ஓவியத்தை பற்றி உனக்கென்ன தெரியும் தேவி? உன்னுடைய காதல் பேப்பரில் வெளியிட்டது. ஆனால் என்னுடைய மனைவியின் காதலோ ரோஜா இதழ்களில் வெளியிட்டது. உனக்கு ஓவிய வாத்தியாராக இருந்து பாடம் கற்றுக் கொடுக்கும் என்னால் என் மனைவிக்கு கற்றுக் கொடுக்க முடியாதா என்ன? என்னுடைய மனைவியின் காதலை அனைவரும் பார்க்க விரும்புகிறீர்களா என்று குகனோ கேட்க, அனைவரும் வியப்பாக குகனை பார்க்க, குகனோ குகனது அறைக்கு அழைத்து செல்கிறான். குகனும் மயூரியும் வாழ்ந்த அறை அதுதான். அங்கேதான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த அறைக்கு சென்று பார்த்தால் சுவற்றில் ரோஜா இதழ்களால் குகனின் வரைபடம் இருக்கிறது. யார் என்று கேட்டால் மயூரியின் அலங்காரம் என்று குகன் கூறுகிறான். இப்பொழுது குகன் தேவியை பார்த்து, உன்னுடைய காதலை வெறும் பேப்பரில் மட்டும்தான் வெளியிட முடியும். ஆனால் என்னுடைய மனைவி அவளுடைய காதலை ரோஜா இதழ்களால் வெளியிட்டுள்ளாள். இதை புரிந்து கொள்ளாத நான் அவளை வெறுத்துள்ளேன். இப்பொழுதுதான் என்னுடைய மனைவியின் காதல் எனக்கு மிகவும் ஆழமாக புரிகிறது. என்னுடைய மனைவியின் மனதில் எப்பொழுதும் நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னுடைய மனதிலும் எப்பொழுதும் என் மக்கு மனைவி மயூரி தான் இருக்கிறாள். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் புரிகிறதா எங்கள் இருவரின் காதல் ரகசியங்கள்? நாங்கள் இரகசிய காதலர்கள். இருவரும் தற்காலிகமாக பிரிந்துள்ளோம். ஆனால் ஒருவருக்கொருவர் மிகவும் காதலிக்கிறோம். எங்கள் காதல் எப்பொழுதும் தோற்காது. என் மனைவியை நான் மிகவும் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டேன். அப்பொழுது ஏன் நான் அவளை வெறுக்க வேண்டும்? வெறுப்பதாக நடித்தேன். ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வரும். அந்த சண்டைகள் தான் இருவரும் பெரிய காரணமாக இருக்கும். ஆனால் காரணம் அதுவாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து வாழ மிகப்பெரிய தூண்டில் முள்ளே அந்த சண்டைகள் தான் என்று குகன் பேசிக்கொண்டிருக்க, அனைவரும் குகனையும் மயூரியும் வியப்பாக பார்க்கிறார்கள். குகன் மயூரியிடம் திரும்பி, இங்கே பாரடி என்னுடைய மக்கு மனைவி, எனக்கு உன்னை மட்டும்தான் மிகவும் பிடிக்கும். பிடித்ததால் தான் உன்னிடம் சண்டையிடுகிறேன். பிடித்ததால் தான் உன்னிடம் வம்புக்கு நிற்கிறேன். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து என்னை சமாளித்து நீ வாழ்வாயா, இல்லை என்னிடமிருந்து பிரிந்து இப்படியே தான் இருக்கப் போகிறாயா? இப்பொழுதே எனக்கு ஒரு முடிவு சொல்லிவிடு என்று குகனோ மயூரியிடம் கேட்க, மயூரியும் பாவம் போல் முகத்தை வைத்துக்கொண்டு, இப்பொழுது என்ன, நான் உங்களுடன் சேர்ந்து வாழ வேண்டுமா என்று கேட்க, அடியே, வாழ வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை, வாழடி என்று உன்னிடம் கெஞ்சுகிறேன் என்று மயூரியிடம் மண்டியிட்டு குகனோ கெஞ்ச, மயூருக்கும் சிரிப்புகள் தாங்க முடியவில்லை. சிரித்து விட்டால் குகன் எழுந்து மயூரியிடம், ஏனடி சிரிக்கிறாய்? என் நிலைமை இவ்வளவு மோசமாகவா போய்விட்டது என்று குகனோ மயூரியிடம் கேட்க, மயூரியும் குகனை பார்த்து வெட்கப்பட்டு, குகா, இதுவரை நீங்கள் என்னிடம் கோவப்பட்டு தான் பேசியிருக்கிறீர்கள். இப்பொழுது முதன்முறையாக கெஞ்சுகிறீர்கள். இதை பார்த்தவுடன் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்று அவளும் வெட்கப்பட்டு சிரிக்க குகனால் தாங்க முடியவில்லை. அடியே, இப்பொழுது இப்படி சிரித்தே என்றால் இப்பொழுதே ஏதாவது நடந்துவிடும். இங்கே பாரு மயூரி, கொஞ்சமாவது வெட்கப்படுவதை நிறுத்தடி என்று சொந்தம் பந்தம் முன்னாடி நின்று இவனோ இப்படி பேச, அனைவரும் இவர்கள் இருவரையும் வாழ்த்திவிட்டு இனிமேலாவது இருவரும் சண்டை போடாமல் பிரியாமல் சேர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு அனைவரும் சென்று விடுகிறார்கள். இப்பொழுது குகன் தேவியை பார்த்து திரும்பி, எங்க பாரு தேவி, உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாட்கள் வரவிருக்கின்றன. ஆனால் நீயோ என் மீது காதல் கொண்டு எனக்கு இரண்டாவது மனைவியாக வர வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னுடைய நினைவுகள் மிகவும் தவறு. தனக்கான ஒன்று எப்பொழுதும் தனக்காக காத்து கொண்டிருக்கும். நீயோ மிகவும் அழகானவள்.
மிகவும் திறமையானவள். ஆனால் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை இரண்டாவதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை தூக்கி எறி. உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நன்றாக அமையும். புரிகிறதா உனக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று குகனும் தேவியிடம் கேட்க தேவியும் தலையை ஆட்டுகிறாள். ஆம் சார், நீங்கள் கூறுவது சரிதான். நான் உங்களை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னுடைய அடையாளத்தை நான் மறந்துவிட்டேன். இப்பொழுது நீங்கள் கூறிய பொழுதுதான் என்னுடைய அடையாளத்தை நான் மீண்டும் பெற்றிருக்கிறேன். நான் தேவி, மிகவும் அழகானவள், மிகவும் திறமையானவள். கண்டிப்பாக எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணை எனக்காக காத்து கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு என்னை மன்னியுங்கள் என்று சொல்லிவிட்டு தேவியும் அவளது அம்மாவும் அவளது அப்பாவும் அங்கிருந்து கிளம்ப குகன் அவனுடைய அம்மாவை பார்த்து திரும்புகிறான். அம்மா, உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். மயூரி என்னுடைய மனைவி. அவளை நான் திட்டுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் திட்டுவதற்கு உரிமை இல்லை. ஏனடா குகா, என்னுடைய மருமகளை நான் திட்டக்கூடாதா? மருமகளை திட்டுவது மட்டுமல்லாமல் அவளை ஏன் மகளாக நீங்கள் நினைக்கவில்லை? ஏன் நினைக்கலை? அவளை மகளாக நினைத்துதான் அவளிடம் திட்டுகிறேன். என்னுடைய மகளாக இருந்தால் அந்த இடத்தில் நான் அவளை கண்டிக்க மாட்டேனா? அந்த மாதிரிதான் செய்தேன். அவளோ கோவித்து கொண்டாள் என்றவாறு குகனும் குகனின் அம்மாவும் பேசிக்கொண்டிருக்க மயூரியும், அச்சோ அத்தை, நான் எதற்கும் கோவித்து கொள்ள மாட்டேன், எதற்காகவும் கோவப்பட மாட்டேன். பின்ன ஏமா என் மகனை விட்டு பிரிந்து சென்றாய்? தங்களது மகன்தான் என்னை விட்டு பிரிந்தார்கள், நான் அவர்களை விட்டு பிரியவில்லை. சரிம்மா, அவன் பிரிந்தாலும் நீ என்னிடம் வந்து கூறியிருக்கலாமே. உங்களிடம் கூற பயமாக இருந்தது. அதற்கு தான் என் மகன் உன்னை திட்டுகிறான், மக்கு மனைவி என்று குகனின் அம்மாவோ சிரிக்க, குகனும் சிரிக்க, மயூரிக்கும் ஒரு விதமாக அசட்டு சிரிப்பு. இங்கே பாரடி மயூரி, நீ திரும்பவும் நம் வீட்டிற்கு வர வேண்டும், என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று என் அம்மா போட்ட திட்டம்தான் இது. தேவியை பெண் பார்த்தது, எனக்கு நிச்சயதார்த்தம் முடித்து வைக்க வேண்டும் என்றது எல்லாம் ஒரு நடிப்பு தான். இதற்கு தேவியின் ஒத்துழைப்பு மிகவும் புதிதாக இருந்தது. நான் அவள் ஒத்துக்க மாட்டாள் என்று நினைத்தேன். ஆனால் அவளோ, சார், உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டாள். அதற்கு பின்னால் தான் உன்னை இங்கே வரவழைத்தது. நீ எங்கள் இருவரை பார்த்தவுடன் கடுப்பாகுவாய் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் இங்கே எல்லாமே மாறாக நான் தான் உன்னை பார்த்து கடுப்பாகிவிட்டேன் என்று குகனும் மயூரியிடம் கூறிக்கொண்டிருக்கிறான். மயூரியும் ஒன்றும் புரியாதவள் போல் குகனை பார்க்க, ஏனடி இன்னும் புரியவில்லையா? என் அம்மாவின் ஆசை என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் சேர்ந்து குழந்தைகள் பிறக்க வேண்டும். அந்த குழந்தைகளை என் அம்மா அவர்கள் தோள்களில் போட்டு வளர்க்க வேண்டும். இதுதான் என் அம்மாவின் ஆசை. ஓ, அப்படியா குகா? இது உங்கள் அம்மாவின் ஆசை மட்டும்தானா? ஏனடி, எனக்கும் தான் ஆசை. ஆனால் நீதான் பக்கத்திலே வரமாட்டேங்கிறாயே. அச்சோ, இதெல்லாம் அத்தை முன்னாடி இருந்தா பேசுவீர்கள். மயூரி, உன் அத்தையை அனுப்பி வைத்துவிட்டு நாம் இருவரும் தனியாக பேசுவோமா என்று குகனோ அவனது முகத்தில் நக்கலாக சிரிப்பு சிரித்துவிட்டு மயூரியை பார்க்க, மயூரிக்கோ வெட்கம் தாங்கவில்லை. அச்சோ அத்தை, வாங்கள், நாம் இருவரும் இங்கிருந்து போய்விடுவோம் என்று மயூரியும் அவளது அத்தையிடம் கூற, அவளது அத்தையோ, மயூரி, இன்றுதான் உன்னுடைய திருமண வாழ்நாளில் முக்கியமான நாள். இன்று நீயும் குகனும் சேர்ந்து எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது இந்த மாமியாரின் ஆசை. நிறைவேற்றுவாயா என்று குகனின் அம்மாவோ மயூரியை பார்த்து கேட்க, மயூரிக்கும் வெட்கம் தாங்கவில்லை. ஐயோ அத்தை என்று அவளது முகத்தை குகனின் அம்மாவின் தோள்பட்டையில் புதைக்க, அவர்களோ மயூரியை பார்த்து சொடக்கெடுத்துவிட்டு, என் அழகிய மருமகள், என்னுடைய மகனுடைய சேர்ந்து வாழப்போகிற இந்த நாட்கள் இனிமேலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் வாழ்த்துவிட்டு இருவரையும் தனி அறையில் விட்டுவிட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். இப்பொழுது குகன் மயூரியை பின்புறம் இருந்து அணைக்க, போதுமடி இந்த விளையாட்டு, இதற்கு மேலேயும் விளையாடாதே, என்னை ஏங்க வைக்காதே, என்னை தவிக்க விடாதே, உன்னுடைய தவிப்பில்
உருகி போயிருக்கிறேன் என்று வசனமாக பேச மயூரியும் குகன் பக்கம் திரும்பி, குகா, இதற்கும் மேல் உங்களை நான் தவிக்க விடமாட்டேன் என்று குகனின் இதழ்களில் முத்தமிடுகிறாள். இங்கேயே இவர்களது சண்டை சமாதானத்தில் முடிந்து புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. வாத்தியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மனைவி கொஞ்சம் மக்காகத்தான் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் இவர்களது திருமண பந்தம் நீடித்து நிலைத்திருக்கும் என்றுதான் இந்த கதையில் எடுத்துள்ளேன். எப்படி எடுத்திருக்கிறேன் என்பதை கமெண்ட் பாக்ஸில் உங்களது கருத்துக்களை தெரிவித்து, பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்மளது தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் போடுறேன், கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.